ஆக்டர் எஸ்கே உடைய 26வது திரைப்படம் வெங்கட் பிரபு தான் அந்த படத்த டைரக்ட் பண்றாரு. சோ இப்ப ரீசென்ட்டா தான் வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோ விட்டு இந்த ப்ராஜெக்ட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த மாரி என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் எஸ்கே கூட தான் பண்ண போறேன். இப்ப இந்த படத்துக்கான ப்ரீ புரொடக்ஷன் உட்காந்து போயிட்டு இருக்கு. அண்ட் படத்துக்கான ஷூட்டிங் வந்து டிசம்பர் மந்த் அல்லது ஜனவரி மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சோ இப்ப இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி லேட்டஸ்ட்டா கிடைச்சிருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஜனவரி 2nd வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க. சோ பொங்கல் முடிஞ்சு படத்தோட ஷூட்டிங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது போக இந்த படத்துல மேஜரான போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால தான் எடுக்க போறாங்களாமா. ஆல்ரெடி அந்த லொகேஷன் ஒர்க்குமே முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ வெங்கட் பிரபுவோடைய கோட் படத்துக்குமே பாத்தீங்கன்னா மலேசியால தான் ஒரு சில ஷூட்டிங்லாம் நடத்துனாங்க. சோ அதே மாதிரி இந்த எஸ்கே ப்ராஜெக்ட்மே பாத்தீங்கன்னா மலேசியால கொஞ்ச நாள் ஷூட்டிங் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது போக இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அனிருத் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே வந்த நியூஸ் தான். சோ இப்ப அனிருத் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல கன்ஃபார்ம் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஸ்டார்டிங்ல அல்லது நியூ இயர்க்கே இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.